விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி புறப்பட்ட பயணிகள் ரயிலின் சக்கரங்கள் தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை சரி செய்ய தற்பொழுது ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மானஸ்ராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் மானஸ்ராஜ், இந்த விபத்து குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. அதாவது விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து இன்று காலை பயணிகளை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி நோக்கி ரயில் புறப்பட்டது. 7 பெட்டிகளுடன் பயணிகளை ஏற்றிக்கொண்டு விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட பயணிகள் ரயிலானது சில அடி தூரம் சென்றதுமே ரயிலில் இருந்து 5 பெட்டிகள் சக்கரங்கள் திடீரென்று தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கியது. இதனால் பயங்கர சத்தம் இருந்ததால் உடனடியாக ரயிலை ஓட்டி சென்ற ஓட்டுநர் ரயிலை நிறுத்தினார். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் புதுச்சேரி ரயில் அந்த தடம் புரண்ட விபத்து ஏற்பட்டதை அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ரயிலில் இருந்த பயணிகளை அனைவரும் கீழே இறக்கிவிட்டு வேறு வாகனங்களில் செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் ஊழியர்களும் பொறியாளர்களும் விரைந்து சென்று தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கிய அந்த பயணிகள் ரயிலை சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ரயில் போட்டி சக்கரம் தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கிய இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ரயில் சக்கரங்கள் தண்டவாளத்திலிருந்து இறங்கிய இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இறங்கிய அது யாராவது நாச வேலைகள் ஏதாவது காரணங்கள் ஈடுபட்டு இருக்கலாமா என்று சொல்லி ரயில்வே ஊழியர்களும் அந்த ரயில்வே போலீசாரும் தீவிரமாக அந்த விசாரணையில் ஈடுபட்டு தொடங்கி இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மானஸ்ராஜ்.